தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையில் தவறு இருந்தால் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் முழுமையாக ரத்து செய்யப்படும். அரசியலமைப்பின்படி செயல்பட வேண்டியது ஆணையத்தின் கடமை என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து. பஞ்சாபில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆய்வு. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சேதங்கள் குறித்து கேட்டறிந்தார். நூற்றி 8 அவசர ஊர்தி ஓட்டுநர் மற்றும் ஊழியர்கள் போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி வழக்கு. டிஜிபியின் வழிகாட்டு உத்தரவை முறையாக பின்பற்றுமாறு போலீசாருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நகைக்கடை உரிமையாளரிடம் தங்க வைர நகைகள் மற்றும் ரொக்கம் என சுமார் 11 கோடி பெற்று மோசடி. வழக்கறிஞர் உள்பட 3 பேர் கைது. தலைமறைவான மேலும் 2 போலீசார் வலைவீச்சு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஒப்பந்த செவிலியர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கி தமிழ்நாடு அரசு அவர்களை சுரண்டுவதாக உச்சநீதிமன்றம் காட்டம். இலவச திட்டங்களுக்கு பணம் இருக்கும்போது உழைக்கும் செவிலியர்களுக்கு ஊதியம் வழங்க ஏன் பணம் இல்லை என்றும் ஆவேசம். பாமக தலைவர் அன்புமணிதான் என்பதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. அன்புமணியை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் பாமக கொடி சின்னத்தை பயன்படுத்த முடியும் என்றும் பாமக வழக்கறிஞர் பாலு விளக்கம். வக்ஃப் வாரிய சட்டத்தின் சில பிரிவுகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சட்டம் முழுமைக்கும் தடை விதிக்க நீதிபதிகள் மறுப்பு. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது என சீமான் அதிரடி. அண்ணா பற்றி அரை மணி நேரம் விஜயால் பேச முடியுமா என்றும் கேள்வி. கேப்டன் விஜயகாந்துடன் யாரையும் ஒப்பிட முடியாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேட்டி. சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர்களுக்கு கூட்டம் கூடுவது இயல்பான ஒன்றுதான் என்றும் விளக்கம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதான தேவநாதன் யாதவுக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை நிபந்தனை ஜாமீன். 100 கோடி ரூபாயை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் போக்குவரத்து விதிமீறல் தொடர்பான ஆன்லைன் புகார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து காவல்துறைக்கு மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு. சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டிற்கு பிரம்மாண்டமாக தயாராகி வரும் பம்பை. திருவாங்கூர் தேவசம் போர்டு 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 20ஆம் தேதி மாநாட்டுக்கு ஏற்பாடு. டெல்லியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் மத்திய நிதி அமைச்சக துணை செயலாளர் உயிரிழப்பு. BMW காரை அதிவேகமாக இயக்கி விபத்தை ஏற்படுத்திய பெண்ணை கைது செய்து போலீஸ் விசாரணை. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பேரை தேடும் பணி தீவிரம். हाँ जो है ना बचाने का आगे बढ़े हाथ में कहीं नहीं चलेगा तो ये इधर साइड से गया ये
ये ब्रिज भी नहीं बना रहा था। पहले जो है ना ब्रिज बना के तुम बोलते पूरे नहीं बना। வேட்டிகன் நகரத்தில் பார்வையாளர்களை மிரள வைத்த ட்ரோன் கண்காட்சி. 3000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் காட்சிப்படுத்தப்பட்ட உருவங்களை கண்டு வியப்பு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்யுமா இலங்கை? துபாயில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் ஹாங்காங் அணியுடன் பல பரீட்சை. தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ், அமெரிக்கா, ஜப்பான் கடற்படையினர் கூட்டு பயிற்சி. பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டாம் என பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சீனா கடும் எச்சரிக்கை.